எந்த ஒரு இடத்தில் தமிழன் நிராகரிக்கப்படுகிறானோ அந்த இடத்தை தமிழனை ஆட்சி செய்வான். மீண்டும் ஒரு வார்த்தை. ஏன் இப்படி நம்ம பைத்திய மாதிரி புலம்பிட்டு வர்றோம்னு தெரியல. மூன்றாம் புகழ் சோழ தேசம் கொண்டு பயணிக்க போகிறோம். ஏய், இது வெறுதாக தான் வருதுன்னு நினைக்கிறேன்டா. மேலே வர்றது ஆள் இல்லை. இல்லை, இதில் மேலே ஆளுங்கள்லன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக தான் போகுது பாரு. ஓ, அப்போ நம்மளை அவங்க ஏமாத்தலையா? ரோப் காருக்கு எடுத்தவங்க மாத்திரம். ஆமாம், தமிழ் என்று சொல்லடா, தமிழ் என்று சொல்லடா. காமெடியா? ஏய், நம்ம பெருமையை பற்றி பாடிட்டு இருக்கடா. நான் எங்கடா சிரிச்சேன்? நீ தான்டா சிரிச்ச. நீ சிரிச்சது தானே நான் சிரிச்சேன். பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். அந்த கழிவு பாருங்க. காமிக்காத ஆபாஸ். செல்ஃபி கேலரி. வாங்க செல்ஃபி எடுப்போம். அவன் ஒரு ஆள் நீ வேற சின்ன பசங்க எல்லாம் பேசாத வச்சுக்காங்க. செமையா இருக்குல்ல பாருங்க. யார் வெறுப்பேற்றுறாங்க? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. நசுக்கு நசுக்கு நசுக்குது. நசுக்கு வேணாம், ரொம்ப பண்ணுறாங்கப்பா. அவங்கள காமிப்போமா? யாருன்னு மட்டும் நம்ம கஷ்டப்பட்டு காசு போட்டு இங்கே வந்து மேலே ஏறி கஷ்டப்பட்டு நடந்து வந்து நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு நீ அவங்கள காமிக்கிற. கிரிஞ்ச் பண்ணுறாங்க நண்பர்கள். நீ தான் கிரிஞ்சு போகலாம். ஆனால் எப்படியோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க ரோப் கார் போகாதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ பார்த்தா எல்லாம் போய்கிட்டுருக்கு. காற்று தான் அடிக்குதுல்லடா மேலே. மழைனாலே காற்று அடிக்குங்களடா.
ஏமாற்றிட்டாங்க. மழை பெய்ந்து கொண்டே காத்தடித்தால் வராது என்று சொன்னார்கள், ஆனால் வருகிறது. மழையிலலாம் காற்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏமாற்றிட்டாங்க. பார்க்கலாம். எப்படி செதுக்கியிருக்கேன் பற்றியா கழுக ரெக்கையோட. அதுவும் ஜடாயுக்கு வந்துருக்கும். அதாவது இப்போ நம்ம எனக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து இங்கே வந்து எத்தனை வருஷம் பழமையானது அதெல்லாம் தெரில. தெரியல. ஹிஸ்ட்ரி நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம போய் பார்த்துட்டு அதுக்கடுத்து மக்களுக்கு சொல்லுவோம். சரி, அப்படியே போகலாமா? ஆனால் அங்கே போனாலே எனக்கு வெறுப்பாகுது. இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லாத்தானே இருக்கும். ரிலாக்ஸ். இங்கே தான் ராமர் கோயில். ஐயோ, எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கு. அதெல்லாம் இல்லை. நீயே நினைக்கல. இப்போ பாரு, இங்கே பாரு, அங்கே பாடுறா. நல்லா இருக்கு. அப்படியே இங்கே இருந்தால் பசங்களாம் எடுத்து போட்டுருப்பாங்க போல. ஒரு படத்தில் ஏதோ ஒரு குட்டி பையன் சொன்னான்ல, மை டாட் நேம் இஸ் பிளாக் கோடா. கழுகு தலையிட்ட இருக்கும். ஒரே காமெடியாக இருக்கு. அண்ணனோட ஓப்பன் பண்ணியாதான் கையில் கொடுத்தேன். காரு ஏதாவது நினைக்கிறேன். இதில் வண்டியில் வரும்போது டென்ஷன் ஏற்றக்கூடாது. என்ன டென்ஷன் ஏற்றக்கூடாது. ஓப்பன் பண்ணி தானே கொடுத்தேன். ஓப்பன் பண்ணி கொடுத்தப்ப என்ன பண்ணேன்? லாக் பண்ணுறது தெரியாம மட்டும் பாருங்க மக்களே, சின்ன குழந்தையா அவரு காமெடி பண்ணிருக்காரு. அண்ணே உட்காந்து ஏதோ பண்றாப்ல. திரும்பி மழை வர மாதிரி இருக்கு. அதாவது வந்து மழை வருது. நல்ல வேலை ரெயின் கோட்டை போட்டோம். அது மாதிரி ஓடுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. நம்ம உட்காந்து பிளாக்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது வந்து இந்த ஜடாயுன்றது வந்து மியூசிக் வேற கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்லா இருக்குது. பாருங்க கழுகோட தலை. அண்ணன் வேற நிக்கிறாப்ல. அதுக்கு மேல அழகா இருக்காப்ல. அதாவது இந்த ஜடாயு வந்து 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, இது வந்து எனக்கு தெரியாது, கூகுளில் போட்டிருக்கு. சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க நீங்களும். ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. நான் சொல்லி நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்களும் சின்ன ஆள் கிடையாது. ஸோ அதனால வந்து மறக்காமல் கேரளா திருவனந்தபுரம் சைடு வந்தீங்கன்னா சூப்பர் அங்கே எல்லாத்துக்கும் வந்து இடம் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லென்ஸில் தண்ணி போட்டுருச்சு. இங்கே வந்து கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் மேலே வந்தது கொஞ்ச நேரத்துலேயே வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வீடியோவில் எங்களுக்கு வாய்ஸு எந்த இதுவுமே கிளியராக கேட்கல. அது இல்லாமல் பக்கத்தில் அந்த சவுண்டு வேறு ஓவராக இருந்துச்சு. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது வேறு கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம மேலே வந்து ஜடாயு போய் அந்த ஈகிளை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து என்னென்னா வாக்கிங் நடந்து வர்றதுக்கு வந்து 649 ரூபா வாங்கினாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி தான். நாங்களே ஜஸ்ட்டு சரி 3:30க்கு ஏறினோம். ஆனால் 4 மணிக்கெலாம் மேலே 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. அது உட்காந்து வேறு வந்தோம், உட்காந்து வேறு. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸோ வந்து அடுத்து வந்து ரோப்பில் வர்றதுக்கு 1000 சம்திங் 1200 இந்த சம்திங்கில் வரும் அமௌண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நடந்தே வாங்க, அதே நல்லது தான் உடம்புக்கு. ஆமாம், உடம்புக்கு நல்லது. ரோப் காரில் ரெண்ட்டு எதுக்கு, சும்மா மேலே இருக்க மலையில் மட்டும்தான். அது நடந்து வந்தீங்கன்னா இயற்கையும் இருக்குது, கை காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமாம், உங்களுக்கு ரோப் கார் நடக்க முடியாதவங்க, இந்த லேடிஸ் இந்த மாதிரி இருக்கவங்க கூட நீங்கள் ரோப் காரில் கூட வந்து வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, முடியாதவங்கலாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆமாம், மேலே போங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே அவ்வளோ அழகாக சூப்பராக செதுக்கியிருக்காங்க. கழுகோட ரெக்கையை நாங்கள் பார்த்தோம். கழுகை மட்டும் தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை. நீ எதை சொல்கிறேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸாக பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது இப்போ வந்து நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப சூப்பரான இடம் இருக்கும். அதாவது நீ வந்து சின்ன வயசில் கோவா பிளான் போட்டிருக்கீங்களா? கோவா போயிருக்கீங்களா? பிளான்லாம் போட்டிருக்கோம், ஆனால் போனது கிடையாது.
போனது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அதாவது கோவாவுக்கு கிடையாது, கோவா மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலான இடம் அது, பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ அடுத்து அங்கே போக போகிறோம், வாங்க போகலாம். ஏங்க பாருங்க, இங்கிலீஷே தெரியலனாலும் நம்பர் வாங்கிட்டாருங்க.